ஒரு ஒரு கண்டிஷன்லேயே நம்மளால் இருக்க முடியல. மேலதிகாரியோடைய ப்ரெஷரு, வேலை செய்கிறதுக்கு எண்ணம் வர மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. ஏன் இந்த நிலைமையெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சுவாமி. சோம்பேறித்தனம், உடல் உபாதை, வீட்டை விட்டு வெளியே போகலாமா வானாமா, கிளம்பிட்ட பிறகு பையை தூக்கிட்ட பிறகு பார்த்தா சாப்பாடு பேக்கை தூக்கிட்ட பிறகு வேணாம், உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது, நின்றுடலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாக்கினே வரும். 2 நாள் வேலைக்கு போவோம், 3 நாள் பார்த்தா நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டோம். என்னன்னே தெரியாது. உடம்புலாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் மனசு வேலை செய்யாது. இந்த தாக்கம் எல்லாம் அனுபவிச்சவங்க கன்னிராசிக்கார். ஒன்று வேலையை கொடுப்பார், வேலையை கொடுத்து கெடுத்துருவார். உன்னை அடிமட்டத்துக்கு தள்ளிட்டு இருப்பார். உன்னை வேலை செய்யாமல் ஆரம்பிச்சுட்டு நிப்பாட்டி வச்சுருக்கும். வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, நிப்பாட்டிகிட்டு இருக்கும். ஒன்றும் கையில் காசு வராது, லோன் சேங்ஷன் ஆகிருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்கும். எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது? மே மாதம் நம்மளுக்கு 2025 நம்மளுக்கு நடைபெற்றது சனி பகவானுடைய பயிற்சி. இப்போது நடக்கப்படுறது வக்ர பயிற்சி என்று சொல்லக்கூடிய வக்ரம், அதாவது பின்னோக்கி நகர்கின்ற பிம்பத்தை காட்டக்கூடிய அமைப்பு. அதாவது பின்னோக்கிலாம் அவர் எங்கேயும் போகல, மீனராசியில் தான் சஞ்சரிப்பார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய அமைப்பால் 5ஆம் இடம் செல்லும் பொழுதே வக்ரத்தை ஆரம்பிச்சிடும். அதே இடத்துல 9ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் செல்லும் பொழுதெல்லாம் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடும். பிம்பம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் தடைபட்டிருந்த வேலைகள் திரும்பவும் பழையபடி ஒரு நிலைமைக்கு வரத்துக்கான அமைப்பு. ஒரு ரிகர்சல் பார்க்கறதுன்னு சொல்கிறோம் இல்லை, ஒரு மனிதனின் வாழ்வில் எவ்வாறு நாம் எவ்வளோ தூரம் போயிட்டோம், திரும்ப அந்த இடத்துக்கு வரணும். அந்த பிம்பத்தை பார்க்கணும், பின்னோக்கி செல்லணும். நாம் சென்றிருந்த பாதை சரியானதா சரியில்லையா என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்பொழுது பார்க்கணும், திருப்பி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். கன்னிராசிக்காருங்க 13/7/2025 முதல் 27/11/2020 இது 138 நாட்கள் வக்ரகதி காலமாக மாறும். இந்த சனி பகவான் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடியவர், அவர் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்றார். திருக்கணிதப்படி நம்மளுக்கு கண்டகச்சனி ஆரம்பிச்சிருச்சு. மனிதனின் வாழ்வில் எவ்வாறு கண்டகச்சனி என்று எவ்வாறு இருக்குன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசிகாரங்களை எடுத்து வைக்கின்ற அடிகளில் எல்லாத்துலேயும் தடை கொடுத்துருக்கும். நிறைய பேர் வாழ்க்கையை விட்டுட்டு வெளியே கூட போயிருக்கும். எல்லா செல்வங்கள் இருந்து கூட பற்றற்ற வாழ்க்கை தன்மைக்கு மாறுவாங்க, இல்லை ஒளிந்து வாழக்கூடிய காலம் ஏற்படும். எதையோ என்னை பிடித்தார் போல தான் இருக்கும். இருந்த இடத்தை விட்டு இடத்தை மாற்றத்துக்கான அமைப்புகள் தேடி வரும். வெகு விரைவில் எல்லா மாற்றத்தையும் தாட்டிக்கூடிய அமைப்பு இப்பொழுது ஏற்படும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை இப்போ ஸ்மூத்னஸாக மாறும். ஒன்று அவங்க 2 பேரையும் ஒன்றா வச்சுக்கிறது, இல்லைன்னா அங்கேருந்து வெளிப்படுத்து நடுவெடுத்து சேர்த்து வேலை அமைப்புகளை மாற்றித் தருகின்ற காலமாக இருக்கும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு. வேலை இல்லாதவருக்கு வேலை கொடுக்கக்கூடிய காலம், வேலை இழந்தவருக்கு புதிய தொழிலை தொடங்கிறதுக்கான அமைப்பு. இப்படியே சும்மாவே இருக்கிறோமே, எதனா ஒரு வேலைக்கு போகலாமே அப்படின்ற எண்ணம் இப்பொழுது உருவாக ஆரம்பிச்சு. இதெல்லாம் எப்படி நடக்குது, ஏது நடக்குதுன்னே தெரியலையே பகவான் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நாமளே கேட்டோம். இதுக்கு முன்னே இந்த 6 மாதமாக எல்லாத்துலேயும் தடை 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 தடை. 2025 ஏண்டா பிறந்தது, எல்லாம் 1ஆம் தேதியிலேருந்து நல்லாகுதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஜோசிகாரும். ஒவ்வொரு நாளும் கடப்பது என்பது நம்மளுக்கு மட்டுமே தெரியுது. கன்னிராசி அவரவர் அனுபவத்திற்கேற்றார் போல், அவரவர் கர்மாக்கேற்றார் போல் வாழ்க்கை தரத்தை சனி பகவான் கொடுக்கின்றார். முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே, யாரை கண்டு பயப்படுறோமோ இல்லையோ சனி பகவானை கண்டா நாங்களே அச்சப்படுறோம். ஜீவன கர்மா எதை எப்போ கொடுப்பாருனே தெரியாது. ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அவர் பார்வை எப்பொழுதெல்லாம் பதியுதோ ஒரு இடத்துல இருவேற கொள்கைகளும் ஏற்படும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் சொந்த ஊரில் இருக்காருன்னா அந்த ஊரை விட்டு முதல்ல வெளியே எடுத்துருக்கும். மார்ச் மாதத்துக்கு முன்னே ஜனவரியிலே எடுத்துகிட்ருக்கும். எடுத்து வெளியூரில் அவர் வேலை வாய்ப்புக்கு அமைச்சிருக்கும். ஒன்றும் வெளிநாட்டுக்கோ இல்லை வெளியூருக்கு அமைச்சிட்ருக்கும். இல்லை அப்படியும் நம்மளுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அப்படியே வேலை செஞ்சுட்ருக்கேன், இப்போ ஒரு 3 மாதமாக எனக்கு தாக்கங்கள் அதிகமாக இருக்குது சுவாமி, என்னால் வேலையில் சரியான முறையில் ஒரு கண்டிஷன்லேயே நம்மளால் இருக்க முடியல. மேலதிகாரியோடைய ப்ரெஷரு, வேலை செய்கிறதுக்கே எண்ணம் வர மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. ஏன் இந்த நிலைமையெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சுவாமி. சோம்பேறித்தனம், உடல் உபாதை, வீட்டை விட்டு வெளியே போகலாமா வானாமா, கிளம்பிட்ட பிறகு பையை தூக்கிட்ட பிறகு பார்த்தா சாப்பாடு பேக்கை தூக்கிட்ட பிறகு வேணாம், உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது, நின்றுடலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாக்கினே வரும்.
2 நாள் வேலைக்கு போவோம், 3 நாள் பார்த்தா நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டோம். என்னன்னே தெரியாது. உடம்புலாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் மனசு வேலை செய்யாது. இந்த தாக்கம் எல்லாம் அனுபவிச்சவங்க கன்னிராசிக்காரர். ஒன்று வேலையை கொடுப்பாரு, வேலையை கொடுத்து கெடுத்துருவார். உன்னை அடிமட்டத்துக்கு தள்ளிட்டு இருப்பார். உன்னை வேலை செய்யாமல் ஆரம்பிச்சுட்டு நிப்பாட்டி வச்சுருக்கும். வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, நிப்பாட்டிட்டு இருக்கும். ஒன்றும் கையில் காசு வராது, லோன் சேங்ஷன் ஆகிருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்கும். போர் போட்டிருப்பாங்க, தண்ணி வந்திருக்காது. நல்லா தாங்க நீரோட்டம் பார்த்தாங்க, என்னன்னே தெரியல. தண்ணியே வர காணும். 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணிட்டேன், என்னன்னே தெரியல சுவாமி. ஏன் இந்த மாதிரி நிலைமையெல்லாம் நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலை. எந்த தாக்கம் நம்மளை எவ்வாறு சுழற்றி அடிக்குது, எந்த தசா இருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்ப்போம். அப்போ தான் ஜோசிகாரை நாடுவோம். ஜோசிகாரை எப்போ நாடுவோம்னா, நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது ஜோசிகாரையும் கடவுளின் நினைத்து இறைவனை எந்நேரமும் நினைத்து கொண்டிருக்கும் வேண்டும். நாம் படைத்த இறைவனை இது வரைக்கும் நினைக்காம இருந்தால் சனி பகவானுடைய பார்வை வரும் பொழுதெல்லாம் நினைக்க வச்சுருவார். 100 வருஷங்கள், அதாவது 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை, 100 நாட்களும் இந்த 24 மணி நேரம் இறை நினைப்போடவோ நாம் வாழகின்ற காலமாக இருக்கும். சிவா 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 என்று இது வரைக்கும் சிவனுடைய பக்தியை பாடாமல் இருந்தவங்க கூட மொத்த பேரும் பார்த்தோன்னா கன்னிராசிக்காரன் சிவநாமத்தையும் முருகர் நாமத்தையும் எந்நேரம் ராமநாமத்தையும் கூறிக்கொண்டே இருப்பாங்க. அவங்க வாயில் இது வரைக்கும் வராத வார்த்தைகளே இருக்காது. பேடான விஷயங்கள், தவறான பாதையை சென்றும் கூட இனிமேல் பார்த்தா காவி உடையோடும் அந்த ருத்ராட்ச மாலையோடும் இறைவனுக்கு தரிசிக்கிற மாதிரியே இருக்கும். அவங்கள பார்த்தாவே நாணிகள் போல் தோன்றக்கூடிய காலங்கள்லாம் உருவாகும். அவங்களுடைய ஸ்பீச்சே அப்படி தான் இருக்கும். பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. அவங்களோட ஸ்பீச்செல்லாம் பார்த்து நான் பார்த்துக்கலாம் விடுங்க, பார்த்துக்கலாம், எவ்வளோ போயிடுச்சு, இதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அமைப்புகள் எவ்வாறு வருதுறான்னா அந்த தன்னம்பிக்கை முதல்ல இழக்க வைக்கும். ஏதோ கட்டுக்குள் இருக்கிற மாதிரி ஒரு பார்வை எல்லாம் வருது, என்னன்னே தெரியல சுவாமி அப்படின்னு. கணவன் மனைவி உறவிலையும் சஞ்சலங்கள் ஏற்படும். தாக்கத்தை கொடுப்பாரு. வெளியூர் போயிடலாமா என்ற எண்ணம் எல்லாம் உருவாகும். இருந்த இடத்த விட்டு சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்ருக்கும். ஒரு அலவரிசையாக அது நட்பு வட்டாரங்கள்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க, கூட கூட ஒருத்தர். இப்போவும் நட்பு வட்டாரம் இருக்குதுறான்னா அது உண்மையான நட்பு வட்டாரமாக இருக்கும். உன்னை ஏமாற்றுவர்கள் எல்லாரும் தூக்கி எறியப்பட்டுருப்பாங்க. ஒன்று நீங்கள் எரிஞ்சிட்ருப்பீங்க, இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிட்ருப்பாங்க. ஒன்று நீங்கள் ஏமாத்தியிருந்தால் இந்த இடத்த விட்டு போயிடுவீங்க. இதுதான் இதனுடைய உண்மைத்தன்மை. சனி பகவானுடைய பார்வை என்று சொன்னால் நேரடி பார்வை. அந்த 7ஆம் பார்வையுடைய தாக்கம் என்பது அவ்வாறு இருக்கும். கடுமையான தாக்கம் என்று சொல்லக்கூடிய, நேரடியாக பார்க்குறோம் சொல்கிறோமில்ல, நேருக்கு நேராக நின்று பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நம் பாவங்கள் தொலைய வேண்டிய காலம் என்று சொன்னால் அது சனி பகவானுடைய நேரடி பார்வையில் தான் நம்ம பாவங்கள் எல்லாம் தொலையும். கன்னிராசிகாரங்களுக்கு இப்பொழுது அதெல்லாம் நடக்குது. ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, நமக்கு அதுக்கான விடிவு கிடைக்குமா, நம்மளுக்கு எதனா முன்னேற்றம் காணுமா, இறைவன் நம்மளுக்கு அருள்பாலிப்பாரா, இந்த தாக்கம் எல்லாம் எப்பொழுது குறையும், இந்த சனி வக்ரகதி காலத்திலேயாவது நம்மளுக்கு அந்த பாக்கம் எல்லாம் குறைப்பாரா? கண்டிப்பாக குறையக்கூடிய தன்மை ஏற்படும். ஒரு லைனு கொண்டு வரலங்க. என்னன்னா அந்த நேரத்தில் செவ்வாய் பகவானும் நம்ம ராசிக்குள்ளே இருப்பதால் கடும் கோபத்துக்கு ஆளாகும். உடல் சோர்வு, அதாவது உடல் சோர்வு, நோய், இதை மாதிரி விஷயங்கள் நம்மளை தாக்குகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும். தயவு செய்து புரிஞ்சுங்க. சனி பகவான் ஒருவர் மட்டும் கொடுக்கறதில்ல, கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்குது. அவரை சார்ந்து 9 கிரகத்தினுடைய தாக்கத்தையும் நாம் வெளிப்படுத்தணும். நாம் 9 மாத்திரை போட்டிருக்கோன்னா 9 மாத்திரையும் ஒரே மாதிரி செயல்படுத்தாது. அங்கே வெவ்வேறு கொள்கையெல்லாம் இருக்கும். அங்கே செவ்வாய் அவருக்கு ஏற்ற பகை என்று சொல்லக்கூடிய அமைப்பும் அவரும் வந்து சேர்ந்திருப்பார் அந்த நேரத்தில். ஏன்னா அடுத்த மாதமும் அதுதான் நடக்குது. எல்லாமும் கிரகங்கள் ஒன்று சேர்ந்து வருவதால் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தொடர்ந்த வண்ணமும் காணப்படும். செய்யாத குற்றத்துக்கு தண்டனை, செய்யாத வேலைக்கெல்லாம் போயிட்டு வர்றது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 3 மாத காலங்கள் செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த தொந்தரவு. ஒன்று வேகமாக நாம் பேசிடுவோம், இல்லை பேசுகின்ற வார்த்தையில் நாம் கவனத்தை எடுத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இந்த நேரத்தில் அமைதி காக்கிறது, இறைவனுடைய நாமத்தை சொல்வதெல்லாம் பெரிய நன்மையை தரும். பொறுமை, நிதானம், பிரதானம் என்று சொல்றால் போல் நம் வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் அனைத்தும் கலைந்து செல்லக்கூடிய காலம். பொறுமையோடு தான் இருக்கணும். இந்த நேரத்தில் பகவானோட தூர கால வைக்கிறது, அதாவது அகல கால விரிக்கிறது, வியாபாரத்தில் கண்ணுக்கு தெரியாத இடத்துல முதலீடு செய்கிறது, யாருனே தெரியாது அவர்கிட்ட போய் முதலீடு வச்சுட்ருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரால் நடக்குன்னா சனி பகவானுடைய 7ஆம் பார்வையில் நடக்கும்.
அதாவது சொந்தக்காருக்கோ தன் மனைவிக்கோ குழந்தைக்கோ நாம் செய்யாத விஷயத்தை நட்பு வட்டாரங்களுக்கு செஞ்சுட்டு நாம் மாட்டின்னு முழிக்கிறோம். நல்லது தான் செஞ்சிருப்பார், ஆனால் தண்டனையை பெறுகின்ற காலமாக இருக்கும். இந்த புண்ணியம் எல்லாம் கிடைக்கும், இப்போ கிடைக்காது. இந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் பெரிய நன்மையை தரும். கொஞ்சம் கசக்கராமல் இருக்கும். பகவான் கொடுக்கக்கூடிய சஞ்சலமான காலமெல்லாம் இது நன்மையில் முடியும். வழி புது ரூட்டு போடுறார், நம்மளுக்கு தொந்தரவு இல்லாத ஒரு ரூட்டை போகிறதுக்கான அமைப்பு என்றே சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்படும். கன்னிராசிகாரங்களுக்கு இது வரைக்கும் ரூட்டில் இருந்து வந்த தடை 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 தேவையில்லாத பிரச்சனை இது எல்லாம் மொத்தத்தையும் சைலண்ட் மோடில் போட்டிருப்பார். ஒன்று நாம் சைலண்ட் ஆகிட்டு இல்லை அதை அவங்கள சைலண்ட் மோடில் போடுறதுக்கான அமைப்புகள் ஏற்பட்டிருக்கும். இப்போ அதுலேருந்து நாம் எவ்வாறு விடுபடலாம், என்னென்ன விஷயத்துலேருந்து நாம் வெளிவரணும், இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலம் ஏற்படும். என்னென்னா பெரிய தாக்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெரிய முன்னேற்றமாக இந்த நேரத்தில் ஏற்படாது. வெளியூர் பயணங்கள், வேலை வாய்ப்பு இதெல்லாம் உடனுக்குடனே கிடைக்கக்கூடிய காலம். முயற்சி செய்தால் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு தடை கிடையாது, தைரியமாக போகலாம். வெளியூர் பயணம் வெற்றி கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த விதமான தடையும் கிடையாது. வெளியூரில் தான் சுவாமி நான் வாழ போகிறேன், அங்கே ஓகே, உங்களுக்கு ஏற்ற நட்பு வட்டாரங்கள் சேரும், நல்லது, நீங்கள் வாழுங்க. என் வாழ்க்கை தரம் உயருமா? மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். வாழ்க்கை தரம் உயரத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். முதல்ல 3 வேளை உணவு, அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலம். மனசில் இருந்து வந்த பாரம் ஓரளவுக்கு வெளியே வந்துடும். கண்ணுக்கு தெரிஞ்சு நாம் துன்பத்தை அனுபவிச்சிருந்தால் அதெல்லாம் இப்போ விட்டு விலகும். சொந்தங்கள் பாராட்டக்கூடிய தன்மைகள்லாம் இப்போ இருக்காது. அதையும் சொல்லிடுறேன் ஒரே வார்த்தை. நட்பு வட்டாரங்கள் எவ்வாறு பிரிந்தோ அதுமாதிரி பிள்ளைகள் சார்ந்த விஷயத்திலும் நம்மளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கும். இந்த வக்கரகதி காலத்தில் நிறைய மாற்றத்தை கொடுக்கும். இதுக்கு முன்னே வெளியில் கொடுத்தனா இனிமேல் உள்ளே கொடுக்கும். இது தெரிஞ்சுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு முன்னே வெளியில் கொடுத்த வந்த பிரச்சனை இப்போ வீட்டுக்குள்ளே கொடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் வக்கரகதிக்கான அமைப்பு. உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, வெளியில் இருக்கிற பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னா இப்போ உள்ளே ஆரம்பிச்சிடும். பிரச்சனை என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும். வாழ்க்கை முழுவதும் இன்றைக்கி ஒரு டார்கெட்டை முடிச்சுட்டா அடுத்த டார்கெட் ரெடி. இன்றைக்கி சனி பகவானுடைய பயிற்சி முடிச்சுன்னா அடுத்தது குரு பகவானுடைய பயிற்சி, அவர் வக்கரகதி காலம், அது அதிசாரம், இதை மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கும். இன்றைக்கி சனி பகவானுடைய பயிற்சி, அடுத்து செவ்வாய் பயிற்சி, அடுத்து சூரியனுடைய பயிற்சி, இப்படி தான் போயிட்டுருக்கு வாழ்க்கை. நம்மளுக்கு வாழ்க்கை தரத்தில் பெரிய முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் சாந்த குணத்தோடு இருங்க. இறைவனிடத்தில் இறைவன் நாமத்தை மட்டுமே சொல்லி வாருங்கள். இந்த காலத்தை கடந்து வந்துடும். பெரிய முயற்சி, ஒரு பரிகாரம், ஜோசிகார்கிட்ட போய் கேட்குறது முதல்ல பரிகாரம். என்னை கேட்டால் கடந்து வருவதே பெரிய பரிகாரம். அந்த கர்ம வினைகள் அனைத்தும் இப்போவே கடந்து போய்டும். வேறு என்ன பண்ணுறது? அந்த காலத்தை நாம் கடந்து இறைவனுடைய நாட்டத்தோடும் இறை நினைப்போடும் இறைவனுடைய நாமத்தை சொல்லி தான் நாம் கடந்து தீரணும். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. இறைவன் முருகப்பெருமானை பிடிச்சிங்க, அவன் திருவடியை பிடிச்சி ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அதான் சொல்லு. அவனின்று ஓர் அணவும் ஐயா எனக்கு மந்திரம் தேவையில்லை, ஒன்று முருகா 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 என்று சொன்னாலே போதும். முப்பெரும் தேவருக்கான மந்திரமாக முகுந்தனையும், ரூ என்று ருத்ரனையும், கா என்று சொன்னால் அது கலைவாணியுடைய கணவன் என்று சொல்லக்கூடிய பிரம்மாவையும் குறிக்கும். அந்த முருகனுடைய மந்திரத்தை ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ முதல்ல நம்ம சாந்தப்படுத்திக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் கோபத்தை அதிகரிக்கக்கூடிய காலம். கோபத்தை எவ்வாறு குறைக்க முடியும், இதெல்லாம் தான் இந்த வீடியோ பார்த்து அவர் சொல்கிறார். பரவாயில்ல, கோபத்தை நாம் எவ்வாறு கண்ட்ரோல் பண்ணணும், தேவையில்லாத விஷயத்தை ஈடுபடாமல் இருப்பது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் இருப்பது. நம்மளுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது, நாம் அவளை பற்றி பேசிகிட்ருக்கோம். நம்மளுக்கும் அவங்களுக்கும் தொடர்பே இருக்காது, ஆனால் அவங்கள பற்றி, அதுதான் நம்மளுடைய பெரிய பிரச்சனை. பிரச்சனை தருகின்ற விஷயமே நம்மளை மாற்றி அமைக்கக்கூடிய, இதுவும் இறைவனுடைய விளையாட்டுன்னு ஒரே வார்த்தை சொல்லணும். அதுதான் சொல்ல முடியும். யாரும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இங்கே யாருமே கிடையாது. இன்னைக்கு காலையில் ஒரு ஆளுக்கு சொல்லிட்டு போகிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். வீடியோ கொடுத்துட்டு போனேன். சனி பகவான் யாரையெல்லாம் தண்டிப்பார்? பெற்றவங்களும் சாந்தி சொல்லிட்டு இங்கே போகிறேன். வீட்டை என்ன பண்ணால் நம்ம வீட்டுக்கு நடக்குது. பெற்றவங்க நம்மளை தண்டிச்சுட்டு போயிட்டார். இவ்வாறு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் இந்த கண்டகச்சனி காலத்தில், வக்கரகதி காலத்தில் ஓரளவுக்கு சைலண்ட் மோடுக்கு வருகின்ற அமைப்பாகும். அதாவது ரொம்ப நேரம் தொந்தரவு பண்ணி பிரச்சனைக்கு தந்திருந்த பிரச்சனை தருகின்ற கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இப்போ அந்த 138 நாட்கள் சைலண்ட் மோடு போகும். வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு தேடித்தரும். கணவன் மனைவி உறவிலிருந்த பிரச்சனைகள் தீரும். ஓரளவுக்கு சாந்த ரூபமாக மாறுவீங்க. கொஞ்சம் வெளியாட்களுடைய பழக்க வழக்கங்களில் ஓரளவுக்கு சாந்தத்தை கிடைக்கும். மன நிம்மதி கருகின்ற 138 நாட்கள்
கன்னி ராசிக்கு ஏற்புடைய காலமாக மாறும். மனம் சாந்தப்படும், துன்பம் என்பது வராமல் இருக்கக்கூடிய காலம். அதிகப்படியான தாக்கம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப பெஜார்பட்டவங்க, நோய்வாய்ப்பட்டில் பெஜார்பட்டவங்க, இதயம் சார்ந்த பிரச்சனை இருந்தவங்களாம் சர்ஜரி செய்யறதுக்கான அமைப்பு ஏற்படும். இது வரைக்கும் சர்ஜரி பண்ண முடியல, கட்டிலாம் வந்துட்டு சுவாமி ஸ்கேன் பண்ணுற எல்லாமே பிரச்சனையாகுது. இப்போ அதெல்லாம் செய்யறதுக்கான அமைப்பு. இந்த நுரையீரல் சார்ந்த விஷயங்கள், மூச்சு பயிற்சி, இந்த மூச்சு சார்ந்த விஷயத்துலையும் சரி, இதயம் பிரச்சனையும் சரி, எல்லாத்துலேயும் நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துருந்தா அதெல்லாம் விட்டு விலகும். ரொம்ப நாள் பற்று இருந்த சொரியாசிஸ், இது மாதிரி பிரச்சனையான விஷயங்கள் என்னன்னே தெரியல சுவாமி, ரொம்ப அரிப்புத்தன்மையெல்லாம் இருக்குது. எதுனால வருது, இதெல்லாம் எதனால் வருதுன்னே எனக்கே தெரியல. ஒன்று கடன் சார்ந்த விஷயத்தை கொடுக்குறான் கடவுள், இல்லைன்னா நோய் சார்ந்த, எல்லாமே அதனுடைய கர்மா தான். ஒன்று ஹாஸ்பிட்டல் எதுவுமே கொண்டு நாம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, இல்லாதவர் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் 10 லட்சம் 20 லட்சம் கேட்டால் கூட அங்கே பில்லு போடாததுக்கு முன்னே கொட்டி ஆகும். அவனை அட்மிஷன் பண்ணுறதுக்கு முன்னே கட்டி ஆகணும். அவங்க மேலே கோச்சிக்கு போகிறாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து கர்மாவை வாங்குகிற இடம், ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய. அங்கே கேட்டால் எத்தனை லட்சம் ஆனாலும் சரி, சுவாமி எங்கள் உயிரை காப்பாற்றிருங்க ஐயா, டாக்டர் காப்பாற்ற வேண்டிய விஷயம் சாமி உங்களை அப்படின்னு சொல்கிறாங்களே, எங்கே சொல்கிறாங்க? அந்த இடத்துல தான் சொல்லணும். இறைவனுக்கு அடுத்தபடியாக நாம் எங்கே கும்பிட்றோம்? டாக்டர்கிட்ட, மருத்துவர்கிட்ட. அப்போ அவரும் வாங்குகிற இடம் தானே. கர்மகாரகன் அங்கே தான் இருப்பார். ஜீவன கழிவு, நம்மளுடைய நோய் தன்மை எல்லாத்தையுமே இறைவன் நம்மளுக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். நாம் செய்திருந்த புண்ணியங்கள் அனைத்தும் நம்மளை காப்பாற்றக்கூடிய காலம் இந்த வக்கரகதி காலம். இந்த வக்கரகதி காலத்தில் திருப்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரது, பழைய இடத்துக்கு நாம் வந்து சென்றடைகிறது. தேவையில்லாத விஷயத்தை எவ்வாறு இதிலேருந்து வெளியே வரலாம், கோர்ட்டு கேஸ்லேருந்து நாம் எவ்வாறு விடுபட்டு வெளியே வரணும், கடன் பிரச்சனைலேருந்து எவ்வாறு வெளியே வரணும், கோபத்திலேருந்து நாம் எவ்வாறு வெளியே வரணும், இதெல்லாம் வந்து முயற்சி செய்து பார்க்கணும். இதுதான் முக்கியம், இதுதான் தேவை. ஏன்னா செவ்வாயும் அந்த நேரத்தில் இருக்கிறதால, நம்ம ராசிக்குள்ளே இருக்கிறதால தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் வந்து சேரக்கூடிய அமைப்பாகவும் இந்த நேரத்தில் இருக்கும். பொறுமை தேவை, நிதானம் தேவை. முதல்ல ராமநாமத்தையும் முருகர் நாமத்தையும் எடுத்துங்க, வேறு எதுவுமே தேவை. ஜோசிகார்கிட்ட பேச கூட அவசியம். ராம் 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 என்று சொல்லி வாருங்கள். அந்த அருவ ரூபத்தில் ஆஞ்சநேயர் நம்மளுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். மேலும் நல்லதெல்லாம் நடக்க ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில், அதாவது அருள்பாலித்து கொண்டிருக்கிற சோளிங்கரில் யோக நரசிம்மரையும் யோக லக்ஷ்மி நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரை வழிபடுவது, மலையில் அருள்பாலிச்சிட்டு இருக்கார் எல்லாருக்கும் அருள்பாலித்து இருக்கிறவங்க, இல்லாதவருக்கு எல்லாருக்கும் இறைவன் ஒருவர் தான். அங்கே சென்று இறைவனுடைய சரணாகதி அடைங்க. ஒரு குளத்தில் ஒரு குளியல் போட்டு இறைவனை நமஸ்காரம் சேர்த்து இதை மாதிரி விஷயங்களை எடுத்துக்கொண்டு முருகர் நாமத்தை எடுத்துக்கினாவே போதும், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.